காஞ்சிபுரத்தில் மனதை ஒருமுகப்படுத்த மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி. காஞ்சிபுரத்தில் பல்லவர்களால் கட்டப்பட்ட தென்திசை கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவிலில் உள்ள சிற்பங்களும் ஓவியங்களும் மாணவர்கள் ஓவியமாக சித்தரித்தனர். கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. நமது இந்திய கோவில்களில் எண்ணற்ற ஓவியங்கள், சிற்பங்கள் குவிந்து கிடக்கின்றன. கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இன்றைய மாணவர்களே குறைந்து வரும் நிலையில் ஓவியங்களும் சிற்ப கலைகளும் இன்று இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் உத்திரமேரூர் வட்டம் கலியாம்பூண்டி கிராமத்தில் இயங்கி வரும் குழந்தைகள் காப்பகத்தில் பயின்று வரும் 30 அரசு பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிற்பங்களை ஓவியமாக வடிவமைக்கும் பயிற்சி 1 மாத காலமாக ஓவிய ஆசிரியர் விக்ரம் உதவியுடன் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் மனதை ஒருமுகப்படுத்த மாணவர்கள் பழகி கொண்டால் அனைத்து திறன்களையும் மாணவர்களால் எளிதில் வசப்படுத்த முடியும் என்பதை ஓவியம் துணை புரிகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு மாணவ மாணவிகள் ஓவியம் வரைந்தனர். ஒரு சிலையை வரைய முயலும் போது அந்த சிலை குறித்த சிந்தனை தவிர மற்ற சிந்தனை மனதில் வராது. இது ஒரு விதமான பயிற்சி. இப்படி தொடர்ந்து ஓவியம் வரையும் போது மாணவர்கள் மனம் உறுதிப்படுத்தப்பட்டு படிப்பு உள்ளிட்ட விஷயங்களை அவர்களால் முழுமையாக ஈடுபட முடியும் என்பது உறுதி செய்யும் வகையில் இந்த ஓவிய பயிற்சி அமைந்திருந்தது.